Hello viewers and students, welcome to Maximum KMA channel. 10th standard max chapter 6 trigonometry example 6.23 கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். क्वेश्चंस வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஸோ அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடையும் இதில் நான் உங்களுக்கு இன்க்ளூஷன் சொல்லியிருக்கேன். அண்ட் கொஷினை வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஒரு லைனாக படிங்க, ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், எ டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலி. வெர்டிக்கலினா என்ன அர்த்தம்னா செங்குத்தாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கீழே இருந்து மேலே இருந்தால் வெர்டிக்கல். இப்போ ஒய் ஆக்சிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வெர்டிக்கலில் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் எப்போவுமே ஹரிசான்டலில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹரிசான்டல், ஒய் ஆக்சிஸ்ன்றது நமக்கு வெர்டிக்கல். வெர்டிக்கலி ஆன் எ பேங்க் ஆஃப் கேனல். ஸோ பேங்க் ஆஃப் கேனல் அப்படின்னா என்னென்னா, கேனல்னால் கால்வாய், கால்வாயுடைய ஓரமாக இருக்கிறது தான் அந்த பேத்வேஸ்லாம் இருக்கும். பார்த்திங்களா, இப்போது ஒரு கால்வா போகுது, இல்லை தண்ணி போயிட்டுருக்கு, இந்த சைடில் கரை இருக்கும்ல, நம்ம நிற்போம், இந்த நிற்கக்கூடிய இந்த கரையை தான் வந்து அவங்க பேங்க் ஆஃப் த கேனல், சைடில் தண்ணி போயிட்டுருக்க பேத், அதுக்கு சைடில் இருக்கக்கூடியது தான் அவங்க பேங்க் ஆஃப் த கேனல் சொல்கிறாங்க. எ டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலி. ஒரு டிவி டவர் இருக்குது, அந்த டிவி டவர் வெர்டிக்கலாக நின்றுட்டுருக்கு. ஆன் எ பேங்க் ஆஃப் கேனல். ஸோ ஆன் எ பேங்க் ஆஃப் கேனல்னால் இந்த டவர் எதில் நிற்கும், இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கரையில் தான் நிற்கும். இப்படி நிற்கும் போது இந்த இடத்துல தண்ணி வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு, இதுதான் அந்த கால்வாய். இப்போ இந்த சைடில் ஒரு கரை இருந்தால் இந்த சைட்லேயும் ஒரு கரை இருக்கும், இடையில தான் இந்த தண்ணி வந்து பாஸ் ஆகும், கால்வாய். எட் த டவர் இஸ் வாட்ச்டு ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட் டு இட். இந்த டவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க ஃப்ரம் எ பாயிண்ட், எந்த பாயிண்டில் இருந்துன்னா ஆன் த அதர் பேங்க். ஆன் த அதர் பேங்க்னா என்னென்னா மறுபக்கம் இருக்கக்கூடிய கரை. இப்போ இந்த தண்ணி போயிட்டுருக்கு, ஓடை இல்லைன்னா கால்வாய், இதுக்கு ரெண்டு சைடுமே கரை இருக்கும். இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கரையில் ஒரு சைடில் டவர் இருக்குது, இன்னொரு சைடில் இருந்து இந்த டவரை பார்க்குறாங்க டைரக்ட்லி ஆப்போசிட் டு இட்ஸ். அப்போனா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய, நேரான நம்ம என்ன, இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இப்போ இங்கே தண்ணி போயிட்டுருக்கு, இந்த சைடில் ஒரு கரை இருக்கும், இந்த சைடில் ஒரு கரை இருக்கும். இந்த கரையில் நின்றுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த டவருக்கு ஆப்போசிட்டாக நின்று என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ச் பண்ணுறாங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர் இஸ் 58 டிகிரி. அப்போ இவர் ஆப்போசிட்டில் நின்று வாட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம நின்றுட்டு மேலே பார்க்குறது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த டவரை டாப் நாச்சை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம், சரிங்களா. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர். இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர்னால் இங்கேருந்து பார்க்கும்போது எலிவேஷனில் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிளை அவங்க 58 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அனதர் பாயிண்ட், இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, 20 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டில் இருந்து 20 மீட்டர்ஸ் அவே, 20 மீட்டர்ஸ் அவேனா தள்ளி, 20 மீட்டர்ஸ் தள்ளி இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஃப்ரம் அனதர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் 20 மீட்டர்ஸ் அவே, இங்கேருந்து 20 மீட்டர்ஸ் தள்ளி. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன் த லைன் ஜாயினிங் திஸ் பாயிண்ட். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன் த லைன் ஜாயினிங்னா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, சரிங்களா, அந்த கிரவுண்டை சொல்கிறாங்க. டு த ஃபுட் ஆஃப் த டவர். அப்போ இந்த இடத்துல தான் இந்த தரைத்தளம் இருக்கும். ஃபுட்டுன்றது இந்த டவருடைய அடிப்பட்ட பகுதி. இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியது தான் ஜாயினிங் திஸ் பாயிண்ட் டு த ஃபுட் ஆஃப் த டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக ஒரே லைன் நீட்டாக இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, 20 மீட்டர் அவே இந்த இடத்துல இருந்து இப்போ வந்து எலிவேஷன் இந்த டவருடைய டாப்பை வந்து பார்க்குறாங்க. அப்போ க்ரியேட் ஆகிற ஆங்கிளை வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னு சொல்லி கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த டவர்னால் என்ன, இதுதான் டவருடைய ஹைட். இந்த ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி வித் ஆஃப் த கேனல். ஆல்ரெடி இந்த இடத்துல டவர் வந்து இருக்குது, இந்த டவர் இருக்கிற பார்ட் வந்து இந்த தரை, இது வந்து கால்வாக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய அந்த கரை, இதுக்கும் டவர் அண்ட் வித் ஆஃப் த கேனல். வித் ஆஃப் த கேனல்னால் இப்போ ஒரு கேனல் போயிட்டுருக்கு, இந்த கால்வாயுடைய அகலம் இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அந்த அகலத்தில் இந்த கால்வா போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னா இந்த டவர் எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து இவர் ஃபஸ்ட்டாக ஒரு கரையில் நிற்பார்ல, இப்போ இந்த சைடும் ஒரு கரை இருக்கும், இந்த சைட்லையும் ஒரு கரை இருக்கும், இந்த இடத்துல தான் டவர் இருக்குது. அவங்க இதோடைய வித்து கேட்குறாங்க. வித்து கேட்கும் போது அவர் ஃபஸ்ட்டாக இங்கே நின்றுட்டு இந்த டவரை பார்க்குறாரு, டவருடைய ஹெட்டை. இப்போ இதுக்கும் இவர் நிற்கிற இடத்துக்கும் இந்த டவருடைய பேஸுக்கும் இடைப்பட்டதில் தான் இந்த கால்வா போகுது, அதை தான் வந்து வித் ஆஃப் த கேனல், இதை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராமை இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணி வரைஞ்சிப்போம். அண்ட் தென் ரிமைனிங் திங்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நவ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டவர், இந்த டவர் தான் இதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த டவரை இங்கே நம்ம வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைடு, சரிங்களா, டைரக்ட்லி ஆப்போசிட் டு இட், இந்த டவர்லேருந்து ஆப்போசிட்டாக நம்ம எதிர்க்க வராரு. இப்போ இது வந்து தரை, இந்த இடத்துல வந்து கால்வாய் இப்போ வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு ஞாபகம் வச்சுப்போம். இந்த ஒரே ஆக்சிஸில் இருக்குது. இது டவர்லேருந்து ஃபஸ்ட்டாக இந்த கால்வாய்ங்க தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்துல தான் நிற்கிறார். இந்த இடத்துல ஒரு கரை இருக்குது, இந்த இடத்துல ஒரு கரை இருக்குது. இந்த இடத்துல நின்று இங்கே டவரை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவருக்கு கிரியேட் ஆகிற அங்கே ஆங்கிள் வந்து 58 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து தள்ளி வராரு. எத்தனை? 20 மீட்டர்ஸ் அவே. 20 மீட்டர்ஸ் அவேனா 20 மீட்டர் வந்து தள்ளி வராரு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டுறாங்க. வந்ததுக்கப்புறம் 20 மீட்டர்லேருந்து இந்த டவருடைய டாப் நாச்சை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு க்ரியேட் ஆகிற ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. ஸோ இங்கே வந்து 30 டிகிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேமிங்ஸ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு என்னென்ன நேமிங்னா, ஃபஸ்ட்டு நான் டவருடைய டாப்பை ஏன்னு எடுத்துக்கலாம், அண்ட் இங்கே பி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இது 90 டிகிரி தான். டவர் வெர்டிக்கலாக இருக்குன்னா அதோடைய பேஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது 90 டிகிரியில் இருக்கும். அண்டு இந்த பாயிண்ட்டை லெட்டஸ்ட் டேக் சி, அண்ட் இங்கே டி, ஏபிசிடின்னு பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. நம்மளை என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? இந்த டவருடைய ஹைட் என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ரைட்? இந்த டவருடைய ஹைட்டு, இந்த ஹைட்டுன்றது என்ன? ஏலேருந்து பி வரைக்கும் இந்த டவருடைய ஹைட். அதே மாதிரி வித் ஆஃப் த கேனல், இந்த கேனல் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இவர் ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல எதிர்க்க கரையில் நிற்கிறாரு. இந்த இடத்துல டவர் வந்து ஒரு கரையில் இருக்குது. இடையில இந்த கேனல் வந்து போயிட்டுருக்கு, அதாவது இந்த கால்வா போகுது. இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது பியிலிருந்து சி வரைக்கும் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது 2 ட்ரையாங்கிளாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு, ரெண்டாவதாக ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம எடுத்துப்போம். இப்போ எடுக்கும்போது என்னென்ன திங்ஸ் வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஏபிசி அப்படின்றத ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஏபிசி பாயிண்ட் வந்து ஏபிசி இது வரைக்கும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த டவரும் இந்த டவருடைய எண்டும் இந்த இடத்துல இவர் ஃபஸ்ட்டாக நிற்கிறார் பார்த்தீங்களா, இந்த கால்வாயுடைய எதிர்முனை, இதோடைய ஆங்கிள் 58 டிகிரி. இப்போ இந்த ஹைட்டை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஏபி. அதே மாதிரி இந்த பிசியும் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட்டு இன்னொரு டயக்ராமில் இந்த ஏடிபி இல்லை ஏபிடி இதை மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம். இது மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள்லாம் ஏபிடி இது மொத்தமாக எடுத்துப்போம். ஏ அண்ட் பி அண்ட் டி, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை சி. இது ஹெச், இதுதான் ஏபி. அண்டு இப்போ இவர் இங்கேருந்து 20 மீட்டர்ஸ் அவே வந்துட்டார். ஸோ இது என்ன? இது வந்து 20 மீட்டர்ஸ். இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக நமக்கு பியும் டியும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 20யும் ப்ளஸ் இந்த பியும் சியும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக என்னென்னா இந்த பிசியும் இந்த 20யும் சேர்த்துது. அண்டு இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. நவ் இப்போ நமக்கு என்ன இருக்குது, நம்ம எதை வச்சு ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கணும். டிகிரிஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா அந்த ஆங்கிள் எடுக்கலாம். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டு இந்த சைடு அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ நம்ம என்னென்ன இருக்குது, என்ன ஃபைன் பண்ணணும்? ஆப்போசிட் சைடு ஏபியை ஃபைன் பண்ணணும் கண்டிப்பாக. ஹெச் அதான ஹைட்டு. அதே மாதிரி இந்த பிசியும் நம்ம ஃபைன் பண்ணணும் ஃபார் திஸ் ஒன். அண்ட் இந்த இடத்துலையும் நமக்கு இந்த சிடி இருக்குது, பிசியை தான் பேஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைடு இருக்குது, அண்ட் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் சைடு இருக்குது. இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் வரக்கூடிய ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு பார்த்தோன்னா நமக்கு டேன் தான். ஸோ டேனை வச்சு தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் நான் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஏபிசி எடுத்துட்டோங்களா? இந்த இடத்துல நமக்கு டேன் டீட்டாவுக்கு என்னென்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேன் டீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு எப்போவுமே. இப்போ நம்ம tan 58 டிகிரியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். tan 58 டிகிரி அதாவது tan டீட்டா, இது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ரைட்? டேனோடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இப்போ tan 58 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு நம்ம பார்த்தோம்னா ஏவும் பியும் தான் ஆப்போசிட் சைடு. அண்ட் அட்ஜசன்ட் சைடு பார்த்தா பிசி. ஸோ திஸ் இஸ் பிசி போட்டாச்சு. கொஷின் ஏ tan 58 உடைய வேல்யூ 1.6003 கொடுத்துருக்காங்க. இப்போ tan 58 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 1.6003 நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இந்த 1.6003 அப்படின்றது நமக்கு
ஏபி டிவைடட் பை பிசி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள், இந்த ஏபிடி ட்ரையாங்கிளுக்கு வருவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த இடத்துலையும் நமக்கு ஆப்போசிட்டும் இருக்குது அட்ஜசன்ட்டும் இருக்குது. ஸோ சிமிலர்லி ஃபார் tan 30 டிகிரிக்கானது எடுத்துக்கலாம். tan 30 டிகிரினா ஆப்போசிட் சைடு என்ன ஏபி, அட்ஜசன்ட் சைடு பியிலிருந்து டி வரைக்கும், ரைட்டுங்களா, ஈக்குவல் டு. இப்போ இந்த tan 30 உடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். tan 30 நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவில் அந்த டேபிளில் பார்த்தோன்னா 1 டிவைடட் பை √3 இருக்கும், ஈக்குவல் டு ஏபி நமக்கு தெரியாது, ஸோ ஏபினே வச்சுப்போம், டிவைடட் பை இந்த பிடி அப்படின்ற பார்ட் ஒரு 20யும் ப்ளஸ் பிசியும். ஸோ இதனால் என்ன பண்ணலாம், இதை 20 ப்ளஸ் பிசி. இப்போ ஏபி டிவைடட் பை 20 ப்ளஸ் பிசி. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், பிசியை ஃபைன் பண்ணணும், ஏபியை ஃபைன் பண்ணணும். நமக்கு இப்போ இது ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்க்குறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள் டேட்டாஸ் இருக்குது, ஏபியும் இருக்குது பிசியும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் ஏபி இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் ஏபி இருக்குது. இப்போ இது டிவைடட் பை இது போட்டோன்னா ஏபியும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடில் எனக்கு நம்பர்ஸ் இருக்குது, இந்த சைட்லேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ரிமைனிங் பார்ட் இந்த பிசி மட்டும்தான் அந்த ஈக்குவேஷனில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் டிவைட் பண்ணுறாங்கன்னா இந்த ஏபி கேன்சல் ஆகிடும், பிசி மட்டும் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக அந்த பிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம்னா தென் அந்த பிசி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஏபின்றதை ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 போகிறோம். நீங்கள் ஈக்குவேஷன் 1 என்ன, ஈக்குவேஷன் 1உடைய எல்ஹெச்எஸ் பாருங்கள் 1.6003 இருக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2உடைய எல்ஹெச்எஸில் 1 டிவைடட் பையில் √3 இருக்குது, ஈக்குவல் டு இந்த பார்ட் டிவைடட் பை இந்த பார்ட் ஆர்ஹெச்எஸையும் அதே மாதிரி டிவைட் பண்ணும். ஆர்ஹெச்எஸில் ஈக்குவேஷன் 1ல் ஏபி பை பிசி இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஏபி டிவைடட் பையில் 20 ப்ளஸ் பிசி இருக்குது. நவ் இந்த நியூமரேட்டர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனோன்னா இங்கே 1 டிவைடட் பை பிசி, இங்கே 1 டிவைடட் பை 20 ப்ளஸ் பிசின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 1.6003 இருக்குங்களா. இப்போ இன்டூ போட்டு இந்த 1 டிவைடட் பை √3 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 1 பை √3ன்றது √3 டிவைடட் பை 1ஆக மாறிடும். அதே மாதிரி இங்கே 1 பை பிசி இருக்குது, ரைட், ஏபி கேன்சல் ஆகிடுச்சு, நியூமரேட்டரில் பிசி இருக்குது, ஏபி இருக்குது, டினாமினேட்டரில் பிசி இருக்குது. இன்டூ போட்டு இங்கே 1 இருக்குது, 1 டிவைடட் பை 20 ப்ளஸ் பிசி இருக்குது. இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த 20 ப்ளஸ் பிசின்றது நமக்கு நியூமரேட்டரில் வந்துடும், இங்கே டிவைடட் பையில் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 1.6003 இருக்குது இன்ட்டு √3, சரி 1.6003 இன்ட்டு √3 எல்ஹெச்எஸில் இருக்குது. ஆர்ஹெச்எஸில் நம்ம பார்த்தோன்னா இந்த 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 20 ப்ளஸ் பிசி டிவைடட் பையில் இந்த 1 இன்ட்டு 20 ப்ளஸ் பிசி 20 ப்ளஸ் பிசி ஆகிடுச்சு. பிசி 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பிசி. நெக்ஸ்ட் இந்த √3 உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 1.732. இந்த 1.732வை 1.6003ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21, 2 remainder, 3 1s are 3 plus 2 is 5. ஸோ ஃபஸ்ட் ரெண்டாவதாக ஜீரோஸ் தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 ஜீரோஸ் நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்ததாக ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் எல்லா வேல்யூஸும் 0 தான். ஸோ 4 ஜீரோஸ் போட்டாச்சு. 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2s are 12, remainder 1, 6 3s are 18 plus 1 19, remainder 1, 6 7s are 42 plus 1 is 43, remainder 4, and 6 1s are 6. இந்த 4 நம்ம ஆட் பண்ணும்போது 6 4 10 ஆகிடுச்சு. அண்ட் 1ஆல் இந்த பார்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வரும் நமக்கு. இங்கே 2 3 7 1. now இதை ஆட் பண்ண வேண்டியதான். 6 9 1, 5 plus 2 is 7, 9 plus 2 is 11, 1 7 7 2, 2 7 7 1 7 1 9 6ன்னு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல 1 2 3 4 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டெசிமல் 1 2 3. ஸோ 4 + 3 7, 1 2 3 4 5 6 7, 2.7717 வருது. ஸோ 2.7717 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 டிஜிட்ஸ் டெசிமல்ஸ்க்கு அப்புறமா எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம கிடைச்ச வேல்யூ 2.7717 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் பிசி டிவைடட் பை பிசி. இப்போ இந்த பிசி இங்கே டிவைடடில் இருக்குது, இங்கே கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன்லாம் நம்ம போட்டுருவோம். 2.7717 இது இங்கே போய் மல்டிப்ளை ஆகும்போது இன்டூ பிசி ஆகிடுச்சு, ரைட், ஈக்குவல் டு
20 + BC இந்த நியூமரேட்டர் பார்ட் மட்டும் இங்கே இருக்கும். சரி, இந்த சைடும் ஒரு BC இருக்குது, இந்த சைடில் ஒரு BC இருக்குது. எல்லா BCயும் ஒரே சைடு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஒரு சைடில் எல்லா BCs இருக்கும், ஒரு சைடில் வந்து நமக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு சைடில் வேரியபிளோடைய வித் நம்பர் இருக்கும். இங்கே 2.7717 BC, இந்த ப்ளஸ் BC இந்த சைடு வரும்போது மைனஸில் BC ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 20. இந்த ரெண்டு இடத்துலையும் BC காமனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், BCயை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இந்த 2.7717 மட்டும் வரும், -1. இந்த BCயை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ BC × 1 BC ஆகிடும், BC × இந்த 2.7717 BC ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு 20. இந்த 2.7717லேருந்து எதை மைனஸ் பண்ணோம், 1 மைனஸ் பண்ணோம். ஸோ 1.000 போட்டுக்கோமா. இப்போ மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 7717 வரும், 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1. ஸோ ஹியர் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறமா 1.7717 × BC ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ BC மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது the 20 டிவைடட் பை 1.7717 டிவைட் ஆகும். இந்த 20யை நம்ம வந்து 1.7717ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 4 நம்பர்ஸை நம்ம வந்து இதை ஒன்று நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 4 டிஜிட் இருக்கக்கூடிய 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதை டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து BC ஈக்குவல் டு அப்படின்றது 11.29 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். சரிங்களா, இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே நான் சால்வ் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஸோ வீடியோ பெருசாக போயிடும். ஸோ ஃபைனலி நமக்கு BCயோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அதாவது ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணதுக்கப்புறமா BC இஸ் ஈக்குவல் டு வி கெட் அஸ் 11.29. இப்போ BC ஈக்குவல் டு 11.29 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு. இங்கே இந்த வேல்யூ வந்து எதில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். எல்லாமே மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்டை கம்பல்சரி நம்ம போடணும். இப்போ BCன்றது 11.29. BCன்றது என்ன? BCன்றது தான் width ஆஃப் த கேனல். ஹியர் இதுக்கு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், width ஆஃப் த கேனல்ன்ட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். width ஆஃப் த கேனல். இந்த கேனலோட வித்துன்றது என்ன, இந்த டவருடைய பேஸ் பாயிண்ட்டு அதிலிருந்து இவங்க ஃபஸ்ட்டாக நின்று இந்த எலிவேஷனில் பார்க்கக்கூடிய பாயிண்ட். இந்த கரையில் இது இருக்குது, இந்த கரையில் இவர் நிற்கிறாங்க யாரோ ஒருத்தர். இதுக்கு இடைப்பட்டதில் அந்த கேனல் வந்து பாஸ் ஆகுது, கால்வாய். இப்போ வித் ஆஃப் த கேனல் தான் வந்து BC. இந்த BC இஸ் ஈக்குவல் டு 11.29 மீட்டர்ஸ். ஸோ BC ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ABயை ஃபைண்ட் பண்ணணும். AB எந்த ஈக்குவேஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ல் AB இருக்குது, ஈக்குவேஷன் 2ல் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, அதனால் AB இருக்குது, BC இருக்குது. இந்த BC எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் BC ஈக்குவல் டு 11.29 மீட்டர்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் என்ன பண்ணுறோன்னா BC எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன, 1.6003 ஈக்குவல் டு AB டிவைடட் பை BC. BCக்கு நம்ம என்ன கொடுக்கணும், 11.29 கொடுக்கணும் சப்ஸ்டியூஷன். இப்போ AB மட்டும்தான் நமக்கு வேணும். AB மட்டும் நமக்கு வேணும்னா இந்த சைடில் ஆல்ரெடி 1.6003 இருக்குது. இங்கே டிவைடில் இருக்கிறத அந்த சைடு கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11.29. 1.6003 நம்ம 11.29ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஏபின்ற ஆன்சர் வந்து வந்துடும். சரி, 1.6003 இன்ட்டு 11.29. 9 3s are 27, 9 zeros are 0, 6 9s are 54, 5 and 9 1s are 9 plus 5 is 14 and 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, இந்த 0 இங்கே 0 ஆகிடும், 6 2s are 12, ரிமைண்டர் 1, 2 1s are 2 plus 1 is 3. அடுத்ததான் நம்ம ரெண்டு இடத்துலையும் 1 தான் இருக்குது. ஸோ இந்த பார்ட் அப்படியே 2 தடவை ரிப்பீட் பண்ணணும். 3 0 0 6 1 and 3 0 0 6 1. நம்ம ஆட் பண்ணோம்னா 7 8 3 7 6, இது 10 ஆகிடும். இந்த இடத்துல 8 180 6 180.67 வந்திருக்கு. இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 1 2 3 4 டிஜிட்ஸ். ஸோ 4 + 2 6 டிஜிட்ஸ். 1 2 3 4 5 6 டிஜிட்ஸுக்கு அப்புறமா நமக்கு 18.067387 ஆன்சர் வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு 7 இருக்குது, அதாவது 5க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருந்தால் அதுக்கு ப்ரீவியஸான நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது 18.67 இருக்கிறதுனால இங்கே 7 5க்கு அபோவான நம்பர்னால் இந்த 6 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 18.07 ஆன்சரை
உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபைனலி வி காட் த ஆன்சர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 18.07 மீட்டர்ஸ். இந்த ஏபின்றது என்னென்னா ஹியர் ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஃபைனலி ஆன்சர் நம்ம அதை என்ன பண்ணணும்னா ஹைட் ஆஃப் த டவர் ஏபி, அதுதான் ஏபி இஸ் ஈக்குவல் டு 18.07 மீட்டர்ஸ். நான் அவங்க கண்டுபிடிக்க சொன்னால் அது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, டவரோடைய ஹைட்டும் வித் ஆஃப் த கேனாலும். தட்ஸ் இட். தேங்க்யூ.